டேய் பீரோல 30,000 ரூபாய் பணம் இருந்தது. இப்ப போய் பார்த்தா வெறும் 10,000 தான் இருக்கு. மிச்சம் 20,000 ரூபாய் என்னடா பண்ண? நான் தான்க்கா எடுத்தேன். ஃப்ரெண்டு எமர்ஜென்சியா பணம் கேட்டான், அதான் கொடுக்கலான்னு போயிட்டு இருக்கேன். டேய் நீ வர வர நம்ம அப்பா மாதிரி பண்ணிட்டு இருக்கடா. அவரும் இப்படிதான். ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாரு பணம் கேட்டாலும் என்ன எதையும் யோசிக்காம உடனே காசு கொடுத்துருவாரு. ஆனா அவர் நிலைமை கொஞ்சம் தவறுனதும் அவர் கொடுத்து ஹெல்ப் பண்ண ஒருத்தர் கூட வந்து நிக்கல தெரியுமா? நீ எப்ப பார்த்தாலும் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தப்பாவே நினைச்சிட்டு இருக்க. அவங்க எல்லாம் எனக்கு ஏதாவது ஒண்ணா கண்டிப்பா வந்து நிப்பாங்க. நீ முதல்ல வழியை விடு. சும்மா டீ எடுத்துக்கோங்க மச்சான். இந்தாடா 20,000 ரூபாய் இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்டா மச்சான். பரவாயில்ல. பில்டிங் கட்ட எடுத்து தானே இருக்க சொன்னேன். இப்போ என்னன்னா 2 மூட்டை சிமெண்ட் எக்ஸ்ட்ரா வேணும்னு கேக்குறாங்க. சரி சரி மாமா, நான் என்னன்னு போய் பார்க்கறேன். சரிப்பா, கொஞ்சம் பாருப்பா. அக்கா நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துறேன். மாமா அந்த சிமெண்ட் மூட்டைக்கு நானே காசு கொடுத்துட்டேன். நீங்க எப்ப காப்ப கொடுங்க போறோம். சரிப்பா, ரொம்ப நன்றிப்பா. ஏமா அடுத்த வாரம் மட்டும் வாடகை பண்ண வரல, வீட்டை காலி பண்ணிட்டு போங்கம்மா. கண்டிப்பா கொடுத்துறோம் ஓனர். அக்கா நான் காசு தாங்க. 2 மாசமா வாடகை பணம் தரலன்னு ஓனர் வந்து கத்திட்டு போறாரா? இருந்த காசுல ஹாஸ்பிட்டல் செலக்கே கரெக்ட் ஆயிடுச்சு. 2 மாசமா நம்ம கடையை வேற மூடி தான் வச்சிருக்கேன். 2 மாசம் வாடகை பணம் தரல, நீ இப்படி வந்து கத்திட்டு போறாரு. இரு நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதாச்சும் கேட்டு பாக்குறேன். ஹலோ சொல்றா மச்சான். மச்சான் இது அர்ஜென்ட்டா ஒரு 20,000 ரூபாய் பணம் தேவைப்படுதுடா. உங்ககிட்ட இருக்குமா? மச்சான் என் கையில 10 பைசா கூட கிடையாது மச்சான். எவ்வளவு சம்பளம் வந்து டி மச்சான் இருடா, நான் கூப்பிடுறேன். ஏன்டா? ஹலோ மாமா இது அர்ஜென்ட்டா ஒரு 20,000 ரூபாய் பணம் தேவைப்படுது. உங்ககிட்ட இருக்குமா? அப்பா உன் கடையே 2 மாசமா மூடி இருக்கு. இப்போ என் கையிலயும் காசு இல்ல. இருப்பா, நான் அப்பா கூப்பிடுறேன். 1 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்க மாட்டாங்களே. நம்ம நல்லா இருக்க வரைக்கும் தான்டா. நம்ம ஒரு இடத்துல பணம் கேட்டா கூட நம்மளை நம்பி தருவாங்க. இதுவே நம்ம நிலைமை கொஞ்சம் தவறுனா போதும், நம்ம பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணவங்க கூட நம்மளை நம்பி 1 ரூபாய் கூட தர யோசிப்பாங்க. பரவாயில்ல விடு, என் மோந்திரத்தை அடகு வச்சு வீட்டு வாடகை கட்டிடலாம். இப்பதான் தம்பி உங்களை பழைய மாதிரி பார்க்கறதுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வரேன் தம்பி. சரிண்ணே வாங்க. அக்கா அந்த கோன்லாம் கரெக்டா வந்துச்சா? வந்துச்சுரா, எல்லாம் கரெக்டா இருக்கு. மச்சான் என்னடா என்ன வேணும் உனக்கு? மச்சான் ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படுதுடா. உன்கிட்ட இருக்குமாடா? ஏண்டா உனக்கு என்ன பார்த்தா என்ன இழிச்சவாய் மாதிரி தெரியுதா? உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது எத்தனை தடவை காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணிருப்பேன் நானு. ஆனா என் நிலைமை கொஞ்சம் தவறுனதும் காசு கேட்டா கையில 10 பைசா இல்லைன்னு பச்சையா போய் சொன்னியடா. இத்தனை நாளா இங்க நிறைய பேரு என்கிட்ட காசுக்காக தானே பழகிருக்கீங்கன்னு எனக்கு இப்பதானே புரியுது. தயவு செஞ்சு கிளம்பு. இங்க பணத்தை வச்சுதான் மனுஷருக்கே மரியாதை இல்ல. இப்போ அது புரிஞ்சுக்கிட்டேடா.